தமிழர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழக தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு TRB ராஜா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்று மகாகவியின் வெற்றி வரிகளுடன் எனது நடன மாணவிகள் ரச்சனா கார்த்திக், ஸ்ரத்தா கார்த்திக் மற்றும் ஷாருகி சிவராஜா. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கு எங்கெனும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு எங்கெனும் வெற்றி, வேண்டினே வேண்டினே எனக்கருளினாள், வேண்டினே எனக்கருளினாள், எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி எனினும் வெற்றி, எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ, பதங்கள் என்பார்க்கே பதங்கள் என்பார்க்கே I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit, I'm gonna stay there till I feel like I'm winning. And this is just the beginning, I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it, how you gonna move for it, what you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it, how you gonna move for it, what you gonna be? Everything up that I've ever done, but what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life, whatever makes me happy, know I'm doing things right. Sipping in the summer on a goose and Sprite, or find a nightclub for the end of the night, And we all got dreams, we all want things, but what you gonna do for it, how you gonna move
for? What you gonna be? And do you believe we can do anything? And what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? அலாரிப்பூ என்ற நடனத்தை அவர்கள் ஆடினார்கள். அலாரிப்பூ என்றால் தாமரை என்று அர்த்தம். தாமரை போன்ற இந்த நிகழ்ச்சி இனிதே மலரவிருக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியாக ஸ்லவ் தமிழ் சங்கமத்தின் சார்பாக ரெட்டிங்கில் இருந்து வந்திருக்கும் ஆனந்தா நடனாலயா டான்ஸ் ஸ்கூல் அவர்களின் நடன நிகழ்வு. அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினம் பாட வந்தேன் வேதமா. வழிமயிலாதனே பாவடி வேதனே வர வேண்டும் மயில் வீடு முருகையனே. முருகா 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 வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உடத்தில் தோன்றுமே. வெளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. எதையாளும் ஆண்டவனே
Welcome, ladies and gentlemen. It's amazing to be here amongst you. எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து வருவார். அதற்கு முன்னாடி நம்ம இந்த என்டையர் ஃப்ளோ மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். I'm trying to make this a very, very memorable event for all of you, especially the kids. இவ்வளோ பிள்ளைங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது ரொம்ப மெமரபுளாக இருக்கணும். அத்தையும் வராங்க, நம்ம சிஎம்மும் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி அண்ட் தி சீஃப் மினிஸ்டர் போத் ஆஃப் தம் ஆர் கமிங். ஸோ அவங்களோட உட்காந்து புகைப்படம் எடுப்பதற்கு கேட்டிருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ நீங்கள் டைம் ஆகுதுன்றதை பொறுத்து, பிகாஸ் ஐ ஹேவ் another event to go to. I have to take the chief minister there also. So I'm going to be telling you the flow of event. They're almost here. So when the chief minister arrives, we will be playing நம்ம செம்மொழியான தமிழ் மொழியா. That's the way we get him into any event. அவருக்கு தாத்தாக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பாட்டு முத்துமணிக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உங்களுக்கே நன்றாக தெரியும். தமிழர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை வச்சு we will welcome him. அவர் வரும்பொழுது அவர் எல்லாரையும் பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆனால் 3 பக்கம் வர முடியாது ஒரு ஆள். he has to come this way. So I request all of you to just கொஞ்சம் மற்ற உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பற்றியும் கொஞ்சம் சிந்திச்சு, ரொம்ப அவர் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு எல்லாத்தையும் நெருக்கடி பண்ணிட்டீங்கன்னா தென் the rest of them won't be able to see him. அவரும் மற்றவங்களை பார்க்க முடியாமல் இருக்கும். எனவே அவர் வந்து he will sit in these chairs and இங்கே வந்து இங்கே இந்த சோஃபாவில் இந்த சேரில் வந்து உட்காருவாங்க இங்கே சோஃபாவில். அதற்கு பிறகு we're going to have once the master of ceremonies welcomes the dignitaries, we're going to have தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து நான் உங்களுக்கே நன்றாக தெரியும். அந்த தமிழ் தாய் வாழ்த்தை உளமாற நம்ம எல்லோரும் அந்த உணர்ச்சியோடு பாட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் எண்ணம். அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்தை பாடணும், எங்கேயும் ரெக்கார்டட் வெர்ஷன் போடக்கூடாது அரசு நிகழ்ச்சிகளிலும் இதர நிகழ்ச்சிகளிலும் என்று கூறியிருக்கிறார். எனவே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறவங்க ஒரு 4-5 பேர் இங்கே, அதாவது மைக்கில் பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 4-5 பேர் அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்கனைசர்ஸ். ஸோ அவங்க they will sing, but it doesn't matter. அந்த குரலுக்கு இந்த ஸ்பீக்கரோட தாண்டி உங்கள் எல்லாரோட குரல் வரணும் என்பதுதான் எனது ஆசை. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல, நம்மளுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு விடயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். After that we will have a 2-minute welcome by the chairman. அண்ணா 2-minute வெல்கம் பை யூ. வெல்கம் சொல்றேன், வெல்கம் அட்ரஸ். தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு நீங்க வெல்கம் அட்ரஸ். தம்பி யாரோ கியூட்டி அடிக்கிறாங்க பாருங்க, யாரு மாட்டிக்கிட்டான். சரி, அதனால நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பிறகு சேர்மனோட வெல்கம் அட்ரஸ் and then we'll have the performance by all the kids and all the ஒரு 4-5 performance இருக்கு.
maximum about half an hour or 20-30 minutes குள்ள முடிச்சிருவோம். அதற்கு பிறகு I will deliver the vote of thanks again, probably only 2 minutes. So and then we will go and then the chief minister and then we'll play a video on the chief minister's schemes and welfare schemes and what he's achieved over the last 4 years alone. So adukku piragu then we will have the address by the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Muthuvel Karunanidhi Stalin avargal. And following that எல்லாரும் அமைதியாக இந்த இடத்துல நான் திருப்பி சொல்லுவேன் அப்புறமா கூட. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோலேருந்து we will come via ரோஸ். ஸோ நீங்கள் ரோஸாக வரும்போது இந்த இடத்துல ஒரு 15லேருந்து 20 பேராவது நிச்சயமா வரும். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 20 பேர் நின்னா கூட எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாருடையும் பேசிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி அவர் கூப்பிட்டு போகணும். எனவே நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஹி இஸ் ஹியர் ஃபார் தமிழ்நாடு வந்தால் நாம் எல்லோருக்கும் அது பெருமை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். எல்லாருக்கும் அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் அவரோட பேசணும்னு ஆசை இருக்கும். கீப் அ ட்ராக் ஆஃப் தி கான்வாய். எல்லாருக்கும் அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை இருக்கணும். எல்லாரும் புத்தகம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் நான் இவரோட புள்ள, நான் அங்கேருந்து வந்திருக்கேன், நான் உங்க ஊரு, நான் இந்த இடத்துல பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் தாத்தாவோட கனெக்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் கலைஞரோட கனெக்ஷன் இல்லாத தமிழரே எல்லாரும் இருக்க முடியாது. எனவே அந்த கனெக்ஷனை பற்றி சொல்லணுன்ற அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும், அந்த உணர்வுகள் எனக்கு நல்லா தெரியும். சிஎமோட மிஸ்ஸஸோட ஏதாவது பேசலாமா அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. பட் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த வர ஆளுங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியே டிலே ஆகிட்டே போயிடும். ஸோ வி கான் and then there's the lunch also organized. So we all want this to be a fantastic event, smooth flowing event. அப்படிதான் நடந்திருக்கு. This last week has been historical for Tamil Nadu and the Honorable Chief Minister avargal. We've raked in the highest ever investments into Tamil Nadu over the last by any CM ever, during a foreign visit. 15,516 crores and giving about 16,000 people plus வேலைவாய்ப்புகள் எல்லாம் வழங்குவதற்கு ஒரு மிக சிறப்பான ஒரு டூராக இது அமைந்திருக்கிறது. மிக சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் டூராக இது அமைந்திருக்கிறது. எங்கு சென்றாலும் தமிழர்களை சந்திக்கும் இந்த வேலையில் ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற வேலை. நீங்களும் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மேக் திஸ் ஆல் மெமரபிள் ஃபார் ஆல் ஆஃப் us. ஸோ ஐம் ஹோப்பிங் இங்கேருந்து ஆரம்பிச்சு யூ வில் கம் த்ரூ அண்ட் தென் யூ வில் எக்ஸிட் த்ரூ தட் டோர். இங்கே தான் டோர் சொல்லுங்க. I want to that's the door. You want to go this way? That door, right? That's the exit door, right? So that door is going to be open. So you're going to exit, come in. அதனால இந்த டேபிள் சேர்ஸையும் இது பண்ணிட்டோம். அரங்கம் நிறைந்த கூட்டம், இதுக்கு மேலே சேர்ஸ் போடுறதுக்கு இடம் இல்லை. அதனால இது இப்படி போயிட்டு அப்படியே நீங்கள் யூ எக்ஸிட் அண்ட் தென் யூ கோ ஃபார் லஞ்ச் தேர். திருப்பி ஒரு சர்க்கிள் வந்துடாதீங்க. அடிக்கடி நடக்கிற விஷயம். இதுக்காகவே 4 பேர் கொண்ட குழுவை போட்டு வச்சிருக்கேன். அவங்க எப்படி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லணும் அப்பயே சொல்லிடுங்க. We will definitely make this கொஞ்சம் smooth flowing and we'll get that picture. Don't worry, we will send this, we will upload all of the pictures online so that எல்லாருக்கும் அந்த pictures கிடைச்சிரும். யாருக்கும் தவறாம அந்த pictures கிடைக்க பார்க்கிறோம். I think we have a decent team of cameramen here. They take good pictures of everyone. அது ஸ்மூதா இருந்தா அந்த மூமெண்ட் கரெக்டா கேட்ச் ஆகும். நீங்க அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ரெப் ஆயிடுங்க. என்ன பண்ணலாம், அங்க போய் எப்படி நிக்கலாம், இந்த வர வழியிலேயே அந்த ஃப்ளோலயே அப்படியே போயிட்டு first person should go to the last. இங்க 2 சேர் போட்டுறோம். first person to go to that end please. I know everybody wants to stand behind the CM the missus, but அது எத்தனை பேர் நிக்க முடியும் உங்களுக்கே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா just send them close. They are very very sweet people. நீங்க பேசிங்கன்னா தெரியும், சிஎம்ஓ அதுவும் மிஸ்ஸஸ் 2 பேருமே அவங்களுக்கு குழந்தைங்க கிட்ட பேசுறது, நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க தாராளமா போகலாம். they will definitely love it. பட் எல்லாரும் போய் பேசணும்னு நினைச்சா முடியாது. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஐம் கிளியர் and thank you for making this event a grand success. Even before we start, we as the government of Tamil Nadu, the Dravidian model of Honorable Chief Minister's Dravida model Arasangam, has been doing some amazing things over the last 4 years. The last 4 years have been a game changer for not only for Tamil Nadu but for India also. Ladies and gentlemen, we don't play the game for Tamil Nadu alone. We don't play it only for Tamil Nadu. தமிழர்களுக்காக மட்டும் நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்றது.
whenever Tamil Nadu wins, India wins together. So, Tamil Nadu is the engine that's powering the train called India. Tamil Nadu is the engine. So every single one of you must be very, very proud, extremely proud that you come from that amazing state called Tamil Nadu, and that we have this superhuman chief minister now who's sometimes நான் காலங்காத்தால டெய்லி அண்டர்டேக்கர் மாதிரி எழுந்துட்டேன் அம்மான்னு. ஏன்னா காலங்காத்தால நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி வாக்கிங் கிளம்புறாரு, பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ ஸ்லீப் சோ லேட் ஹவு, ஏன்னா அவர் அங்கே எல்லாத்தையும் இங்கே நம்ம பணிகள் பார்த்துட்டு தமிழ்நாட்டு பணிகளை முடிச்சுட்டு திருப்பி காலங்காத்தால அவர் ரொட்டீனாக அங்கே இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கு ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஒர்க்ஸ், but it's amazing to work with such a beautiful human being. And you're going to get a moment to share with him. So let's make this enjoyable for both of us. Thank you. Idukku mela mokka poda maathen. Nandri vanakkam. ஏற்ப இன்று 50 லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் 150க்கும் அதிகமான நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் இடம்பெயர்ந்து வசித்து வருகின்றனர். போதிய விழிப்புணர்வு இன்றி தவறான ஏஜென்ட்டுகளை நம்பி செல்வதனால் செல்லும் நாடுகளில் சட்ட திட்டங்கள் கலாச்சாரங்கள் பற்றி அறிந்து கொள்ளாமல் செல்வதால் பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகி துன்ப நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனை உணர்ந்து இத்தகைய புலம்பெயர்தலை நெறிப்படுத்த தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழும் தமிழர்கள் நலத்துறை என்ற அமைப்பை உருவாக்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவர்தம் வழியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த துறையை மேலும் மேம்படுத்தி இதற்கு என்று ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி நூற்றாண்டுகளுக்கு முன்பு அயலகம் சென்று அங்கு குடியுரிமை பெற்று வாழும் தமிழர்களின் நலன்களையும் உள்ளடக்கி அனைவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் வகையில் அயலகம் வாழும் தமிழர்கள் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை என்ற தனி நிர்வாகத்திற்கு கீழ் கொண்டு வந்துள்ளார். இத்துடன் அயலக தமிழர்கள் நலவாரியம் என்ற அமைப்பை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அயலகத்திற்கு மேற்படிப்புக்கு செல்லும் மாணவர்களுக்கு என்று சிறப்பு தரவு தள அடையாள அட்டை, விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் அயலக தமிழரின் குடும்பங்களுக்கு கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை, அயலகத்தில் பாதுகாப்பான பயணம், வேலை அனுபவம் பெற முன்பயண புத்தாக்க பயிற்சிகள், திறனூக்கம் மற்றும் மொழி பயிற்சிகள், அயலக தமிழர்களுக்கு என்று இயங்கும் 24 மணி நேர கட்டணமில்லா தொலைபேசி சேவை, இணையதளம் மற்றும் மொபைல் செயலி, சட்ட உதவி மையம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் பிரிவு, சிறு மற்றும் குறு தொழில்கள் தொடங்க கடனுதவி என்று பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்கு வேர்களை தேடி பண்பாட்டு பயணம், அயலக தமிழர்கள் தாங்கள் பூர்வீக கிராமத்திற்கு சேவையாற்ற வாய்ப்பு தரும் நமது கிராம திட்டம், அயலக தமிழர்கள் தாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய தொழில் தொடங்க வழிகாட்டுதல் திட்டம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த வகையில் இந்த நாட்டு மக்களுக்காக என் சக்தியை மீறிய
உழைப்பேன் 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 என்று உறுதியளித்தார். மகளிருக்கான விடியல் பயணம் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். முன்னாடி என்னோட வருமானத்துல இருந்து ஒரு பங்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே செலவாயிட்டு இருந்தது. இந்த இலவச பேருந்து விட்டதால என்னோட 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி என் குழந்தைங்களுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருளை என்னால வாங்கி தர முடியுது. 10 ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தவங்க இப்ப அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க. இலவச பேருந்து பயண திட்டத்தால் லட்சக்கணக்கான பெண்கள், திருநங்கைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தினந்தோறும் பயனடைந்து வருகின்றனர். பசித்த வயிறுகளுக்கு உணவாக, தவித்த வாய்க்கு தண்ணீராக, திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக, யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை வடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம். நாங்கள் சிஎம் பார்த்தது கூட கிடையாது. எங்களோட பொண்ணு தலைவர் அவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்ட தருணமாக இருக்கட்டும், அவர் ஊட்டிய தருணமாக இருக்கட்டும், இது ஒரு வாழ்நாளில் எங்களோட லைஃப் சாகும் வரைக்கும் இது ஒரு மறக்க முடியாத தருணமாக நாங்கள் நினைக்கிறோம். இது அரசாங்க தரக உதவி பணமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை, அது உங்களுடைய உரிமை தொகை. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்குற மாதிரி அவரு நம்மளுக்கு கொடுக்குறாரு. மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்றது 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. ரொம்ப புண்ணியம் ஐயா. யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உதவி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளின் உயர்கல்வி கனவு ஒரு ஜீவோ கேள்விப்பட்டேன். அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற ஸ்டாலினுடைய ஊக்கமாக இன்னும் பண்ணுவாரு, மேல பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டார். ஒரு சிங்க மாதிரி அவரு. மிக குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை தீர்ப்பது ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப இருக்கிற திமுக அரசாலாம் இருக்க முடியும். ஸ்டேஷன்ல இவங்க மேல கேஸ் இல்லாத ஸ்டேஷனே கிடையாது சார். அதுக்கும் மேல உங்களால நீங்க 1 மணி நேரம் கூட மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக மேடை ஏறி ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உட்காருன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லோரும் ஓகே. தேங்க்யூ.
தேங்க்யூ. நன்றி நன்றி. அனைவரும் கொஞ்சம் அப்படியே அமர். மற்றும் அவரது துணைவியார் அவர்களையும் பேர் அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கிலாந்தின் இனிய காலை நல்வணக்கங்கள். உங்கள் வருகை தமிழ்நாடு எங்களை தேடி வந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் பெற்றோர்களை பிரிந்து அயலக மண்ணில் வாழ்ந்து வருகின்றோம். தாயுமானவராம் தங்களின் வருகை எங்களுக்கு ஊந்து சக்தியாக உள்ளது. விழா தமிழ் தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்க உள்ளது. அனைவரையும் தயவு கூர்ந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பாட வருபவர்கள் இசைக்க உள்ளார்கள். தமிழர் நல வாரியம் இன்றைய தினம் இங்கே லண்டனில் மாபெரும் விழா தமிழ் கனவு 2025 என்கின்ற தலைப்பில் இந்த இனிய விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது. கனவுகள் யாவும் மெய்ப்பட மனதில் உறுதியுடன் காரியமாற்றும் களப்பணியில் நமது தமிழக அரசின் சிறந்த பல நிலைப்பாடுகள் நாம் அறிந்த ஒன்று. இவை அனைத்தின் பின்னணியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், ஊக்கப்படுத்துதல் ஆகியவை உள்ளன. அயலக தமிழர் நலம் காக்க வாரியம் அமைத்த முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையும் உலக அளவில் வாழக்கூடிய அயலக தமிழர்களுக்கு அரணாக விளங்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை லண்டன் நகரத்தில் உங்கள் சார்பாக அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்வர் அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் சகோதரர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களையும் அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர்கள் சிங்கப்பூர் திரு ஜி.வி. ராம், திரு புகழ் காந்தி, திரு முகமது ஃபைசல், லண்டனில் வசிக்கக்கூடிய அயலக அணி தலைவர் திரு செந்தில் அவர்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் மட்டுமன்றி உலகவாழ் தமிழர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்காக ஒரு துறையை ஏற்படுத்தி அதற்காக ஒரு வாரியத்தையும் ஏற்படுத்திய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் ஒரு முறை முதல்வர் அவர்களை லண்டன் நகரத்திற்கு வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நம் நாட்டின் கலாச்சார விழுமியங்கள் உலகில் பல நடன வகைகள் ரசிக்கப்பட்டு வருபவை. அவற்றில் ஈடுபட்டு வரும் கலைஞர்களின் மேம்பாடு பற்றியும் தமிழக அரசு சிந்தித்து செயல்பட்டு வருகின்றது.
அந்த வகையில் சிலவற்றை காட்சிப்படுத்த கலைஞர்கள் இங்கு வந்துள்ளார்கள். முதலில் சங்க பாடல்களில் முழு மூச்சாக ஈடுபட்டு வரும் பரதநாட்டிய கலைஞர் முனைவர் பிரதிபா பேட்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Over to Dr. Pratibha. வணக்கம். கொற்றவை வழிபாடு, தும்பிக்கை துண்டிக்கப்பட்ட யானை, சதுப்பில் பாயும் குதிரை, போர்க்களத்தை காட்டும் வீரன், அயராது உறங்காது வீரர்களை ஊக்குவிக்கும் மன்னன். நெடுநல் வாடை உரைக்கும் இந்த போர்க்களம் இன்றும் ஒத்திசைவு தருவதாகும். இடர்கள் மாறினாலும் இடங்கள் மாறினாலும் தமிழரின் தலைவரின் உழைப்பும் உறுதியும் மாறவில்லை என்பதை எடுத்து காட்டுவதே இந்த பரதநாட்டிய புலப்பாட்டில் நெடுநல் வாடையாகும். அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிற தந்து முடிக அம்மா. 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 அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர. அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிற தந்து முடிக அம்மா. 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 அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர. சச மம பத மனித சமச மச கனி நித ரம. சச மம பத மனித சமச மச கனி நித ரம. அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிற தந்து முடிக அம்மா. அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர. வினை நவியானை நீழ்த்திரள் தடக்கை நிலவிசை புரள. வினை நவியானை நீழ்த்திரள் தடக்கை நிலவிசை புரள. வினை நவியானை நீழ்த்திரள் தடக்கை நிலவிசை புரள. அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிற தந்து முடிக அம்மா. அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர. மாமரி சரி மரி மபனி சரி சமரி சரி மபனி ச. மாமரி சரி மரி மபனி சரி சமரி சரி மபனி
தீர பிறந்தது முடிய அம்மா அறிவைக்கு இன்பம் அரும்பட தீர சமானிதனி பதமாக நிதனி சமசாத பர சமானிதனி பதமாக நிதனி சமசாத பர பாமனித சனி மாதனி சனி சதனி சனித பாமகர்ம அறிவைக்கு இன்ன அருபட தீர பிறந்தது முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அருபட தீர மணிபுரத்திட்டமா தாழ்பிடியோடு பருவம் களையா மணிபுரத்திட்டமா தாழ்பிடியோடு பருவம் களையா வாய்பரி கலிமாயிருச்சேற்று தெருவின் எரி துளி விதிப்ப வாய்பரி கலிமாயிருச்சேற்று தெருவின் எரி துளி விதிப்ப மணிபுரத்திட்டமா தாழ்பிடியோடு பருவம் களையா ஆய்பரி கலிமாயிருச்சேற்று தெருவில் எரி துளி விதிப்ப அறிவைக்கு இன்ன அரும்பட தீர விரல் தந்து முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அரும்பட தீர சா நிரி சனி ப சனி பம மகமரி நிபரி சா நிரி சனி ப சனி பம மகமரி நிபரி சா சனி பம ப சனி பம பகம கமரி சனி பம ஹரி சனி படி சா சனி பம ப சனி பம பகம கமரி சனி பம ஹரி சனி படி சா மகம பனி சனி பரி சரி கரி சா பனி ம பனி சரி சா மகம பனி சனி பரி சரி சரி நி சா பனி ம பனி சரி சா சசங்க சரி நி ச பனி சனி பமணி மகம பனி அறிவைக்கு இன்ன அரும்பட தீர பிறந்தது முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அரும்பட தீர நூல் கால்யாத்த மாறி பெண்குடை நூல் கால்யாத்த மாறி பெண்குடை ஜல் 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 தௌவென்று அசைதாகதாதி தாக்குழி மறைப்ப ஜல் 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 தௌவென்று நள்ளன் யாமக்கும் பள்ளி கொள்ளா சிலரோடு திரி தரும் மேதன் பலரோடு புரணிய வாழ்வோ போதவன் கண் தாழை அறிவைக்கு என்ன அரும்பட தீர நூல் கால்யாத்த மாலை பெண்குடை ஜல் 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 தௌவென்று அசைதாகதாரி தாக்குழி மறைப்ப நல்ல ஞாபகம் பள்ளி கொள்ளா சிலரோடு திரி தரும் மேலன் பலரோடு முரணிய வாழ்வோர் போதவன் கண் காடை அறிவைக்கு என்ன அரும்பட தீர பிறந்தது முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிறந்தது முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர பிறந்தது முடிக அம்மா அறிவைக்கு இன்ன அரும்படர் தீர
தமிழ் வாச
கலைகள் பற்றிய தங்களுடைய புரிதல்களை இப்பொழுது நடனத்தின் மூலமாக காண்பிக்க உள்ளனர். அதில் முதல் கலையாக கரகாட்டம். தொன்மையான தமிழ் கலைகளில் ஒன்று கரகாட்டம். இது மலை தெய்வதை மாரியம்மனை போற்றுவதற்காக கோவில் திருவிழாக்களில் நடன கலைஞர்கள் அலங்கரிக்கப்பட்ட கரகங்களை தலையில் சமன் செய்து ஆடுவார்கள். அந்த பாரம்பரிய நடனம் இதோ உங்களுக்காக. கோலாட்டம். இது திருவிழாக்கள், பண்டிகைகள் மற்றும் சமூக நிகழ்வுகளின் போது குழுவாக ஆடப்படும் மகிழ்ச்சிகரமான நடனம். இதில் மக்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு இரு கைகளில் கோல்களை பிடித்து அதை சத்தமாக தட்டி இசையின் தாளத்திற்கு ஏற்றவாறு நடனமாடுவார்கள். சமூக ஒற்றுமை, பாரம்பரியம், மகிழ்ச்சி என இவை மூன்றையும் ஒரே நேரத்தில் கொண்டாடும் கோலாட்டம் நடனம் இதோ உங்களுக்காக. குறவர் குறத்தி நடனம். இது குறவர் சமூகத்தின் வாழ்வியல், காதல், வன வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஓர் நாட்டுப்புற கலை. இதில் ஆணான குறவனும் பெண்ணான குறத்தியும் டால்டா டப்பாவையோ அல்லது உடும்பு தோளால் ஆன கிஞ்சிராவையோ தோள்களில் பை போல மாட்டிக்கொண்டு அதை தட்டி இசை எழுப்பி தாளத்திற்கு ஏற்றவாறு நடனமாடுவார்கள். நேர்த்தியான நடனம், உயிரோட்டமான உரையாடல்கள் மூலமாக மனதை மகிழ்விக்கும் இந்த பாரம்பரிய நடனம் இதோ உங்களுக்காக. எல்லை மண்ணில் காணாமலே திசையுமா
ஒயிலாட்டம். ஒயில் என்ற சொல் அலங்காரம், ஒய்யாரம், அழகு, சாயல் என பொருள் தருகிறது. இதில் மக்கள் குழுவாக இணைந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் தலைக்கட்டும் கைக்குட்டையும் கொண்டு இசையின் தாளத்திற்கு ஏற்றவாறு உற்சாகமாக நடனமாடுவார்கள். சுறுசுறுப்பும் உற்சாகமும் கலந்த இந்த ஒயிலாட்டம் இதோ உங்களுக்காக. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, speaking fast, like a roast, like a gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been through hell, I never got anyone's help. I had to do it all myself. பறை உணர்ச்சி மற்றும் எழுச்சி மிகுந்த நடனம் பறையாட்டம் அல்லது தப்பாட்டம். பண்டைய காலங்களில் மக்களை கூட்டமாக ஒருங்கிணைக்கவும் தங்கள் குழுவிற்கு ஆபத்துக்களை உணர்த்தவும் விலங்குகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் எழுப்பிக் கொண்ட சத்தம்தான் பறையாட்டத்தின் மூலமாக கருதப்படுகிறது. அதிர்ந்தெழும் பறையின் ஓசைக்கேற்ப கிளர்ந்தெழும் உடல் அசைவுகளை கொண்டு ஆவேசம், மகிழ்ச்சி, உற்சாகம் என உணர்ச்சிகளை எழுப்பி காண்போரை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் இந்த பறையாட்டம் இதோ உங்களுக்காக. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast, like a roast, like a gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness.
be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. Thank you, Dia and Kanchana from Kritika School of Dance. இறுதி நடன நிகழ்ச்சியாக காவடி மற்றும் மயிலாட்டம் ஸ்லவ் தமிழ் சங்கமத்தின் சார் வில்லினையொத்த பூர்வம் வளைதனை வேலவ வடி வேலவ. ஆஹா,
வேலவா வடி வேலவா பார்ப்பன கோலம்
நன்றி. இத்துணை நேரம் மிகச் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை அளித்த அனைத்து கலைஞர்கள், குழந்தைகள், அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கு உளம் கனிந்த நன்றிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம பிள்ளைகளோடு புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துங்க பொறுமையாக. எல்லாரும் வந்து நிற்கிறோம். எல்லாருமே யாரெல்லாம் இந்த கலை நிகழ்ச்சிகளை பங்கேற்ற அனைவரும் மற்றவங்களாம் கொஞ்சம் அப்படியே இருங்க. யாரும் ஃபோட்டோகிராஃப் எடுக்க வேண்டாம். கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்கள் மட்டும் மெதுவாக இங்கே வந்து இங்கே நீங்கள் ஆர்கனைஸ் ஆனீங்கன்னா சேம் வருவாங்க. சேம் வந்து உங்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்வார். நீங்கள் பொறுமையாக அந்த சீக்வன்ஸில் வாங்க. இப்படி வாங்க பிள்ளைங்க, எல்லாமே பிள்ளைங்க எல்லாமே வாங்க. வாங்க யாரெல்லாம் அப்படியே பொறுமையாக அவங்க இப்படி எப்படி All the artists who performed here today, please come on stage. Only the artists, nobody else. Just organize yourself for the picture. The cameraman can help if you want a particular frame. எல்லாமே மெதுவாக போங்க. அப்படியே நீங்கள் இந்த ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பக்கம் அப்படியே வாங்க. மெதுவாக வாங்க. அப்படியே எல்லாரும் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் சேர்த்து எடுத்துருவோம். இங்கே இடம் யாரெல்லாம் உட்கார முடியுமோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குட்டி உட்காந்துட்டாங்கன்னா பின்னாடி கொஞ்சம் பேர் நிற்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி காலாக இருக்கும். பின்னாடி if you just organize them, photographer, you just organize them if you do the frame. Yes. All the kids can sit in front. Whoever can sit can please sit in the front so that he can come and stand. Okay, the Chief Minister will come and stand in the center, and the First Lady will also come, so you can just leave 2 spaces for them. If you just organize yourself, height order, the tall kids could go to the extremes, and then you can send the others to this side. Yeah. Anna, the taller people at the end, and extreme nikkira. Nikkita perunga, kitta perunga. Kitta perunga. Avanga vandanga. Avanga vandanga, apside vandanga. Ellama vandanga. The entire thing. Okay, after you konjam sorry. நான் மேலே கொஞ்சம் மேலே வந்து நீங்களும் வந்துடலாம். அப்படியே சி வந்தோடனே நீங்கள் மேலே வந்துடுங்க. காண்டு ஃப்ரெஷ்னா அப்படியே நீங்கள் வந்தீங்களும் வந்துருக்கலாம். பொறுமையா பொறுமையா இப்படி சீல் இப்படி வந்துடலாம். ரெண்டு பேர் மட்டும் அவங்க பின்னாடி பேர். அந்த 2 சேர்ஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்டேஜ் பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்படி கொண்டு வந்துருங்க சேர்ஸ். நீங்கள் நல்ல வாங்க. மற்றவங்களாம் வந்துங்க. கொஞ்சம் அவங்க 2 பேர் நல்லா விசிபிளாக தெரியுற மாதிரி பண்ணுங்க. சிஎம்க்கு முன்னாடி யாரும் நிற்க வேண்டாம். சிஎம் முன்னாடி யாரும் நிற்க வேண்டாமா? சிஎம் முன்னாடி அப்புறம் நீங்கள் கிளியராக இருக்காது பிக்சர். குட்டீஸ் மட்டும் இருக்கட்டும். மற்றவங்க கொஞ்சம் தள்ளிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க. முடிஞ்சோம். ஓகே, are we ready? Are we ready? All clear? தம்பி அவங்க யார் நிற்கிறாரு? தம்பி எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருக்காங்க மேலே. Okay, can you give them a round of applause?
ஒரு மாத காலம் சிறப்பாக ப்ராக்டிஸ் செஞ்சு பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அடுத்தது நீங்க பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஸோ எம்சி வந்து எனக்கு இன்ட்ரோ வச்சுருந்தாங்க. அது நீங்கள் படித்ததாக கருதிப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, திராவிட நாயகன் எந்த ஒரு மாநிலமும் காணாத ஒரு மகத்தான வளர்ச்சி, ஒவ்வொரு நாளும் அற்புதமான திட்டங்கள், அண்ணா வழியில் மக்களிடம் சென்று மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை, என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இந்த இனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க என்னவெல்லாம் புதிய திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவராக பயணிக்கும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வருகை நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் இல்லத்தில் நீங்க மதுரையா இல்ல சிதம்பரமான்னு கேட்கும் பொழுது ஒரே வார்த்தையில் இல்லை திருச்செங்கோடு என்று அவங்க ஊருக்கும் பெருமை சேர்த்து சமத்துவத்தையும் நிலைநாட்டிருக்கும் எனது அருமை ஃபர்ஸ்ட் லேடி அருமை அத்தை அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் வருகை தந்து மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கும் எனது ஆர்வீர் அண்ணன் நமது என்ஆர்டி போர்டு சேர்மன் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, மெம்பர்ஸ் அருமை அண்ணன் ஆர்வீர் அண்ணன் சிங்கப்பூர் ஜிவி ராம் அவர்களே, அருமை நண்பர் புகழ் காந்தி அவர்களே, அருமை தம்பிகள் ஃபைசல் மற்றும் செந்தில் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதே போல மிஸ்ஸஸ் திவ்யா, மிஸ்ஸஸ் ஷைலஜா, அன்பழகன் முருகையன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மாத காலமாக மிக சிறப்பான முறையிலே இங்கே பணிகளை செய்து எல்லாருமே நாங்க போற இடத்துல கேட்டோம். ஏற்கனவே இந்த விசிட் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த பயணத்தில் இறங்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏன் இந்தியாவே வியந்து பார்த்தது. ஒவ்வொரு முறையும் போறார், ஒவ்வொரு முறையும் வெளிநாடுகளில் சென்று வரும் போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பெருமையை சேர்க்கிறாரு, இந்தியாவுக்கும் இவ்வளவு பெரிய பெருமையை சேர்க்கிறாரு, இப்படிப்பட்ட ஸ்டேட்ஸ்மேன் எங்க ஊர்ல இல்லையே என்று எல்லோரும் பாசத்தோடு பூரிப்போடு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை சேர்ந்தவர்களும் பார்க்கும் ஒரே தலைவர் தமிழ்நாடு என்ற இந்த மாபெரும் மாநிலத்தின் தலைவர், தமிழ் இனத்தின் தலைவராக இன்று வீற்றிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த பயணத்தில் ஜெர்மனி மற்றும் யூகே நகரங்களில், இந்த யூகே நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐரோப்பியா முழுமையாக 15,516 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்த்திருக்கிறார். இது 4 ஆண்டுகளில் நாடே போற்றும் அற்புதமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களில் கிடைத்த மிக அதிகமான முதலீடு இந்த ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்பது ஐரோப்பிய தமிழர்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும். இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்த அனைத்து வாலண்டியர்ஸ்க்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கு. எனவே நான் அவருக்கு வந்து எப்பவுமே சொல்லுவார், பேச்ச குறை செயல் அதிகப்படுத்துன்னு. அதனால அவர் பேசாம இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும், செயல்ல தான் அவருக்கு எப்பவுமே பிடிக்கும். செயல்ல நாங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதனால இப்போதைக்கு பேச்ச குறைச்சிடுறேன், இதோட முடிச்சிடுறேன். நான் just going to tell you how we going to organize this. After I speak, we're going to have a small video on the Chief Minister's amazing growth that Tamil Nadu has got because of the Chief Minister's work. So அந்த ஒரு சின்ன காணொளி, அந்த காணொளிக்கு பிறகு மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு immediately after that, நான் ஏற்கனவே வந்து இது முன்னாடியே தலைவர் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், we will start from this row. At least 15
to 20. So the security personnel will be here. அவங்க இங்கேருந்து எண்ணி தான் அனுப்புவாங்க. 10 பேர் போன பிறகு இல்லை நான் இங்கேருந்து வரணும் அங்கேருந்து வரணும் 2 பேரெல்லாம் கேட்காதீங்க. இப்பவே ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. யூ கேன் ஜஸ்ட் கம். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப நேரம் பிடிச்சிரும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். செல்ஃபிஸ் தயவு செய்து தவிர்த்துருங்க. செல்ஃபிஸை தவிர்த்துருங்க. புத்தகங்கள் வழங்கலாம். அதை தவிர உங்களை அன்புரை மட்டும்தான் அவர் கேட்பார். வேற எதையும் நீங்க தயவு செய்து கொடுத்து அதுக்கப்புறம் பேசி இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால மற்றவர்கள் நலன் கொஞ்சம் நீங்க யோசிச்சு கொஞ்சம் அவர்களுக்கு you have to kindly cooperate with us. So நன்றி. இந்த நிகழ்வை மிக சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த பயணத்தை குறித்தும் அவர்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் குறிப்பா ஆக்ஸ்போர்ட்ல தந்தை பெரியார் அவர்களின் அந்த படத்தை திறந்து வைத்து அவர் ஆற்றிய அந்த உரை, எங்கும் பெரியார் இங்கும் பெரியார். நேற்று கார்ல் மார்க்ஸ் அவர்களின் நினைவிடத்துக்கு சென்றிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களின் அந்த படத்தை திறந்து வைத்திருக்கிறார். அம்பேத்கர் அவர்களின் இந்த நினைவிற்கு சென்றிருக்கிறார். எங்கும் சமத்துவம், அனைவருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற மாபெரும் தலைவர் பேசவிருக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன காரணம். நன்றி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் தமிழ்நாட்டு மக்கள் தம் நலன் காக்கும் அரசு என தேடி அமைத்த திராவிட மாடல் அரசு எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமூக நலப் பாதையில் குழந்தைகள், பெண்கள், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், பால் புதுமையினர் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பதவியேற்ற முதல் நாளில் இருந்தே பெண்களின் பொருளாதார சுமை குறைத்து மாதம் 1000 ரூபாய் சேமிக்க உதவும் திட்டம் விடியல் பயணம். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு வழங்கி அவர் தம் பசி போக்கி பயிர் திறன் மேம்பாடு காண உதவுகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். வந்ததுனால எங்களுக்கு வீட்ல இருந்து அர்ஜென்ட்டா சமைச்சு கிளப்பறதுக்கு பதிலா இப்படி வந்தனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Thanks to Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. It's a very good initiative taken by Tamil Nadu. I promise you, sir, I will also consider it in my cabinet to start Punjab also. தமிழ் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்று தொழிலில் வேலை வாய்ப்பில் சிறக்க வழிவகுக்கும் நான் முதல்வர். மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்கள். தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கையானது தேசிய சராசரியை விட 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இல்லத்தரசிகள் உழைப்பை அங்கீகரித்து 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மாச கடைசியில ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 1000 ரூபாய் கிடைச்சனால எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மகளிர் தற்சார்பை வலுப்படுத்தும் மகளிர் சுய உதவிக்குழு இயக்கம். மக்களுக்கு தேவையான அடிப்படை சேவைகளை எளிதில் பெற வீடு தேடி வரும் அரசாங்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற முகாமுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எந்த கவுண்டரில் போய் உதவியை பெறுவது அப்படின்னும் அவங்க எங்களை கைட் பண்ணாங்க. வெளியில் பண்ணியிருந்தா கொஞ்சம் நாள் எடுத்திருக்கோம். இங்கே வந்து நல்ல ஒரே நாளில் முடிஞ்சது. மனைவி கன்சீவாக இருக்கிறதுனால அந்த ப்ரெக்னென்ட் கிட்டையும் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து பொதுமக்களுக்கு சுலபமாக இருக்குது. மக்களை நாடி வந்து மருத்துவ சேவை வழங்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருக்கு. ஏழை எங்க மக்களுக்காக உதவுற திட்டமா இருக்குது. வேளாண் வளர்ச்சியினை மேம்படுத்த கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். விளைச்சலை பெருக்க இதுவரை இல்லாத அளவில் இலவச மின் இணைப்புகள். தொழில் வளர்ச்சி மாநிலம் முழுவதும் பரவிட ஊரக பெண்களும் வேலை வாய்ப்பை பெற்றிட தோல் சாரா காலனி, மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், மின் வாகனங்கள் முதலான உற்பத்தி தொழிற்சாலைகள். இந்திய தொழிற்சாலை பெண் பணியாளர்களில் 43% தமிழ்நாட்டில் பணிபுரிகின்றனர். தொழிலிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கும்
11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்திய மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு. இந்திய நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில் 6% கொண்ட தமிழ்நாடு இந்திய உள்நாட்டு உற்பத்தியில் 9.21% பங்களித்து $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி வீறுநடை போடுகிறது. பாடத்திட்டத்திற்கு வெளியே பண்பாட்டு பெருமிதங்களையும் வாழ்வுக்கான வழிகாட்டுதலையும் கல்லூரி மாணவர் அறிந்து கொள்ள மாபெரும் தமிழ் கனவு திட்டம். அயல் நாடுகளில் வாழும் தமிழ் குழந்தைகள் தாய்மொழியா அன்னை தமிழை கற்க தமிழ் இணைய கல்விக் கழகம். அயல் நாட்டில் வாழும் தமிழர் தம் நலம் காக்க அயலக தமிழர் நல வாரியம். அயலக தமிழ் உறவுகளை போற்றிட ஆண்டுதோறும் அயலக தமிழர் நாள் கொண்டாட்டம். புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் குழந்தைகள் தம் வேருக்கு வேறான உறவுகளையும் தமிழ் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள வேர்களை தேடி திட்டம். உலகின் எந்த பகுதியில் தமிழர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டால் உடுக்கை இழந்தவன் கை போலே உதவிடும் தமிழ்நாடு அரசு. 12 மணி நேரமா நின்னுட்டு இருக்காங்க சார். அப்புறம் நாங்க எப்படி போலாம் போறது யோசிச்சுட்டு இருக்கோம் சார். சரிம்மா, நாங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு முன்பே இரும்பின் பயன்பாடு அறிந்திருந்தவர்கள் தமிழர்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நகர நாகரீகத்திலும் எழுத்தறிவிலும் சிறந்து விளங்கியது தமிழ்நாடு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிறுவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. தொன்மையின் பெருமிதத்தோடு தொலைநோக்கு பார்வையுடன் இளைய தமிழகம் உயர்கல்வி தொழில் என உலகு தழுவி பயணிக்க குரு அன்புள்ள லண்டன் மாநகரத்தில் நடைபெறக்கூடிய மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே, அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய கார்த்திகேய சிவசனாதிபதி அவர்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழ் அனைவருக்குடைய அன்பான வணக்கம். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதிரிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பணியே பெரியே பரவசச்சுவையே மரகதமணியே மாணிக்கச் சுடரே மண்புற விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சுகம். அப்படிப்பட்ட தமிழினுடைய அடையாளமாக இந்த அயலக முன்னிலை வாழக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ பேசலாமா அல்லது பேசாமல் முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாமா அந்த எண்ணம் தான் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய
உங்களை எல்லாம் பார்க்குறப்போ எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இந்த பயணத்தில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வச்சேன். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஏராளமான தமிழர்களை இந்த ஐரோப்பிய பயணத்தில் சந்தித்தேன். ஒவ்வொருத்தரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது தமிழ்நாட்டில் தங்களுடைய ஊர் பேரை சொல்லி, இப்போ ஐரோப்பாவில் இந்த நாட்டில் இந்த பொசிஷனில் நான் இருக்கோம் என்று இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. மிக மிக எளிய பின்புலங்களில் இருந்து படித்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே சுயமரியாதையோட மதிப்புமிக்க இடத்துல இருக்கிறத பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் மிகுந்த பெருமைப்பட்டேன். அந்த பெருமையோடு தான் நெஞ்சம் குளிர, உணர்ச்சி பெருக்க, கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் கலங்க தந்த பெரியார் படத்தை நான் திறந்து வச்சேன். தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள், கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்கள் எல்லோரும் இந்த அயலக முன்னில் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னோட இந்த பயணத்தோட நிறைவாக உங்களை எல்லாம் இன்று நான் சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழர்கள் எங்கே போனாலும் நம்ம மொழியினுடைய பண்பாட்டை விட மாட்டோம். அது மட்டுமல்ல, சுயமரியாதை, சமத்துவ எண்ணம், சமூக நீதி கோட்பாட்டையும் விட மாட்டோம். அதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே தமிழர்கள் இருக்கிறத கடந்த சில நாட்களாக நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். திராவிடத்தால் வாழ்கிறோம்னு பெருமிதத்தோடு சொல்ற தமிழர்களை பார்க்கிறேன். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழல், இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது. தமிழ்நாட்டோட பெருமையை எடுத்து சொல்கிற தூதர்களாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நான் பார்க்குறேன். உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்கவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தமிழ்நாடு இரண்டரை கலந்துருக்கு. அதை உங்கள் உணர்வில் பார்க்குறப்போ உள்ளபடியே மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிலேயே நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேரெல்லாம் வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்குள்ளேயே தமிழ் ஒன்று ஊட்டி வரீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்க யாரோட எண்ணமும் ஒருபோது நிறைவேறாது என்ற எண்ணம் வலுப்பெறுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து பேசுகிறத விட உங்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் தனித்தனியாக பேசணும், உங்கள் வீடுகளுக்கு ஒரு அண்ணனாக வந்து தங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான நேரம் போதிய நேரம் இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்குன்னு சொல்றதை விட நமக்கு கிடைச்சிருக்கு. இதை முறையாக பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறுவதோடு பண்பாட்டிலையும் பகுத்தறிவிலையும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றி கொண்டு போகணும். நம்ம தமிழ் குழந்தைகளுக்கு உயர்தர படிப்பு கொடுங்க.
அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி நீங்கள் தரணும். அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும். அதே சமயம் சக தமிழர்களையும் வளர்த்து விடணும். உங்களுடைய பிஸியான வாழ்க்கையை கடந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க. தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வெளிக்காட்ட கீழடியை தொடர்ந்து புறணை அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காண்பிச்சு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்க. பழம்பெருமையை மட்டும் எடுத்து சொல்லாமல் நம்ம எவ்வளவு வழிகளை வேதனைகளையும் கடந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறோம் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. இதையெல்லாம் நான் சொல்ல காரணம், எப்போவும் தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை நிலவணும். இந்த இனம் எப்போவும் முன்னேற்ற பாதையில் மட்டும்தான் பயணிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்களை அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர்கள் மற்றும் மறுவாழ்வுத்துறை உங்களுக்கெல்லாம் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த துறை சார்பில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னெடுப்புகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடந்த 4 ஆண்டுகளாக ஜனவரி 12ஆம் நாளை அயலக தமிழர் நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு 62 நாடுகளிலிருந்து தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன், புலம்பெயர் தமிழர் அமைப்புகளுக்கு சுழல் நிதி, தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கு இன்சூரன்ஸ், இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாடு வாழ தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி வந்து உதவுறோம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம்தான் வேர்களை தேடி என்ற திட்டம். புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குழந்தைகளை, மாணவர்களை தங்களுடைய வேர்கள் இருக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்ம வரலாற்றை பண்பாட்டை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த பல பேர் சில தலைமுறைகளாக விட்டு போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிக்க அது உதவி செய்யுது. அப்படி தேடி கண்டுபிடிச்சு உருகி இருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழ் இனமுமாய் இருக்கணும். தலைவர் கலைஞர் தான் சொல்வார், தமிழர்களாக ஒரு கூட்டத்துக்கு வந்து அமர்ந்து எழுந்து செல்லும் போது தமிழர்களாக கலந்து செல்லும் காலம் வந்தால் அதுதான் நான் எதிர்பார்க்கும் லட்சிய வெற்றின்னு சொன்னார். அந்த அளவுக்கு வேற்றுமைகளை நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறது தான் நம்முடைய வெற்றி. தமிழர்கள் உலகத்துக்கானவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொன்னவங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவங்க, இந்த பெருமையை அடையாளத்தை நம்மோட செயல்களால் நிலைநாட்டணும். சாதி, மதம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம்மை பிரிக்கிறதோட நம்ம இனத்தையும் வளர விடாது. நம்ம எதுவெல்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்கணும். எதுவெல்லாம் நம்ம நினைக்குமோ அதையெல்லாம் நான் நினைக்கணும். எனவே தமிழ் என்ற பெயரில் வளர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வாங்க. உங்களுக்காக உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அங்கே இருப்பார். இந்த நம்பிக்கையோடு வாங்க. இங்கே நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கும் விருந்தோம்பலுக்கும் என்னுடைய அன்புதான்
என்னுடைய நன்றி என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன், புலங்காயுத உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன். நான் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு, எத்தனையோ மாநிலங்களுக்கு, எத்தனையோ நாடுகளுக்கு அரசின் சார்பில் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கிற முறையில் மேயராக இருந்து பொறுப்பேற்று பல நாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பார்க்கிறேன். இப்பொழுது தமிழர்களாக இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் சந்திக்க வந்திருப்பதிலே தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே எல்லையில்லா அன்போடு, மறக்க முடியாத நினைவோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்கள் அனைவருக்கு நான் மீண்டும் மீண்டும் என்ற இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து, இந்த நட்பும் இந்த தொடர்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும், இருக்கிறது, இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.